எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ராணுவத்துக்கு போடவ 1 வருஷத்துல வரேன்னு சொன்னவன் 5 வருஷமாச்சு இன்னும் வரல. இருக்கானோ போய் சேர்ந்துட்டானோ யாருக்கு தெரியும்? ஒழுங்கா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. என்ன லட்சுமி 2-3 நாளா டல்லாவே இருக்க மாதிரியா இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கூட 20 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிற, இது கூட எனக்கு தெரியாதா? ஆமாம், என்ன மறைக்கிற? ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டேனா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம், விடு. லட்சுமி பேரு ரமேஷ். 1985 ராணுவத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. டெல்லியில் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. 1986 நடந்த எல்லை பிரச்சனையில் காணாமல் போயிட்டார். இத்தனை வருஷம் கழிச்சு அவரோட ஞாபகம் உனக்கு வந்திருக்கு. இப்போ அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஏங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நான் உன் புருஷன்டி. சொல்லுங்க, எப்படி தெரியும்? நீ சம்பந்தமே இல்லாமல் அந்த ரேடியோ பெட்டி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்த பாரு, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ 80ஸ்லயே காதலில் விழுந்துட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் நீ எங்கிட்டையும் மறைச்சிட்டீங்க. இதை போய் உங்ககிட்ட எப்படி? ஏன் பள்ளிக்கூடத்தில் பத்மாவை, காலேஜில் கனகாவை லவ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட மறைச்சேன்னா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ மட்டும் ஏன் மறைச்ச? மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த காதல் காணாமல் போயிடுச்சு. பாரு, அது காணாமலாம் போகல, உன் மனசுக்குள்ள இருந்து மறுபடி எட்டி பார்க்குது. ஏங்க எனக்கு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது போதும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதை சொல்லுங்க. சொல்லணுமா இல்லை நேரில் பார்க்கணுமா? நேரில் பார்க்கணும். ஏண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போதும் கூட இவ்வளோ ஆர்வம் இல்லைங்க? எப்போ பார்க்க போகிறோம்? ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.